அதிகாரம் 5. இப்போது கூப்பிட்டு பாரும், யார் உமக்கு பதிலுரைப்பார்? எந்த தூயவரிடம் துணை தேடுவீர்? உண்மையில் அறிவிலியைத்தான் எரிச்சல் கொள்ளும், பேதையைத்தான் பொறாமை சாகடிக்கும். அறிவிலி வேரூன்றுவதை நானே கண்டேன். ஆனால் உடனே அவன் உறைவிடத்தில் வெம்பளி விழுந்தது. அவனுடைய மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஊர் மன்றத்தில் அவர்கள் நொறுக்கப்படுகின்றார்கள். மீட்பார் எவரும் அவர்களுக்கு இல்லாது போயினர். அவனது அறுவடையை பசித்தவர் உண்பர். முள்ளுக்கு நடுவிலுள்ளதையும் அன்னவர் பறிப்பார். பேராசைக்காரர் அவன் சொத்துக்காக துடிப்பர். ஏனெனில் புழுதி நின்று இடுக்கண் எழாது, மண்ணி நின்று இன்னல் விளையாது. நெருப்புச் சுடர் மேல் நோக்கி எழுவது போல் துன்பத்திற்கென்றே தோன்றினர் மனிதர். ஆனால் நான் கடவுளையே நாடுவேன், அவரிடமே என் வாழ்க்கை ஒப்படைப்பேன். ஆராய முடியா பெரியனவற்றையும் எண்ணிலடங்கா வியக்கனதற்றையும் அவரே செய்வார். மண்முகத்தே மழையை பொழிபவரும் அவரே, வயல்முகத்தே நீரை தருபவரும் அவரே. அவர் தாழ்ந்தோரை மேலிடத்தில் அமர்த்துகின்றார், அழுவோரை காத்து உயர்த்துகின்றார். வஞ்சகரின் திட்டங்களை தகர்க்கின்றார். அவர்களுடைய கைகளோ ஒன்றையும் சாதிக்க மாட்டா. ஞானிகளை அவர்களது சூழ்ச்சியில் சிக்க வைக்கின்றார். வஞ்சகரின் திட்டங்கள் வீழ்த்தப்படுகின்றன. அவர்கள் பகலில் இருளை காண்கின்றார்கள், நண்பகலிலும் இரவில் போல் தடுமாறுகின்றார்கள். வறியவரை ஞானிகளின் வாயெனும் வாளினின்று அவர் காக்கின்றார். எளியவரை வலியவரின் கையினின்று அவர் மீட்கின்றார். எனவே நலிந்தவர்க்கு நம்பிக்கை உண்டு. அநீதி தன் வாயை பொத்திக்கொள்ளும். இதோ கடவுள் திருத்தும் மனிதர் பேறு பெற்றோர். எனவே எல்லாம் வல்லவரின் கண்டிப்பை வெறுக்காதீர். காயப்படுத்தினாலும் கட்டுப்போடுபவர் அவரே, அடித்தாலும் ஆற்றுகின்ற கை அவருடையதே. 6 வகை அல்லல்களினின்றும் அவர் உம்மை மீட்பார். 7ஆவதும் உமக்கு இன்னல் இழைக்காது. பஞ்சத்தில் சாவினின்றும் சண்டையில் வாழ் முனையினின்றும் உம்மை விடுவிப்பார். நாவின் சொல்லடி நின்றும் நீர் மறைக்கப்படுவீர். நாசமே வந்து விழுந்தாலும் நீர் நடுங்க மாட்டீர். அழிவிலும் பஞ்சத்திலும் நீர் நகுவீர். மண்வாழ் விலங்குகளுக்கு நீர் மருளீர். வயல்வெளி கற்களோடு உடன்படிக்கை இருக்கும். காட்டு விலங்குகளோடும் நீர் அமைதியில் வாழ்வீர். கூடாரத்தில் அமைதியை காண்பீர். மந்தையை கணக்கிடுகையில் ஒன்றும் குறைவுபடாதிருக்கும். உமது வித்து பெருகுவதையும் நிலத்து புற்களைப் போல் வழிமரபினர் தழைப்பதையும் அறிவீர். பருவத்தே களத்திற்கும் வரும் கதிர்மணி போல் பழுத்த வயதில் தளர்வின்றி கல்லறை செல்வீர். யாம் கண்டறிந்த உண்மை இதுவே. நீவீர் செவி கொடுப்பீர், நீவீரே கண்டுணர்வீர்.